அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதி மார்கழி மாத அமாவாசை. அன்றைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு தினம் என்னவென்றால் அனுமன் ஜெயந்தியாகும். மார்கழி மாத அமாவாசையில் தான் அனுமன் அவதரித்தார். அன்றைய தினத்தில் நாம் இந்த அனுமனை எவ்வாறு வழிபட வேண்டும், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு 2 ராசியினர் இந்த அனுமனுக்கு முக்கியமான ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். அதை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. மார்கழி மாத அமாவாசைக்கு மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு. இது அனுமன் அவதரித்த திருநாளாகும். இதனை அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுவார்கள். இந்த நாளில் விரதமிருந்து அனுமனை வழிபடுவதும் வடைமாலை வெற்றிலை மாலை சாட்சி வழிபடுவது சனி தோஷத்திலிருந்து விடுபட செய்யும். அதோடு இந்த நாளில் தனலட்சுமியையும் தானிய லட்சுமியையும் வழிபடுவதால் குறைவில்லாத செல்வம் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதோடு ராகு கேது சனி போன்ற கிரகங்களினால் ஏற்படும் பாதிப்பிலிருந்தும் நம்மால் விடுபட முடியும். வார்த்தைகளில் அடங்காத பெருமைகளையும் சிறப்புகளையும் உடைய அனுமன் அவதரித்த தினம்தான் இந்த மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை. உளுந்து மிளகு மட்டும் சேர்த்து செய்யும் வடை அனுமனுக்கு மிகவும் பிரியமான ஒன்று. வடையை மாலையாக கோர்த்து வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு அணிவிக்கலாம் அல்லது அருகில் உள்ள அனுமன் கோவிலிலும் வடைமாலை சாற்றலாம். வெற்றிலை துளசி சிறிதளவு எண்ணெய் வைத்து அனுமனை வழிபடலாம். ராமகாவியம் முழுமை பெறுவதற்கு முக்கியமானவர்களில் மிக மிக முக்கியமானவர் அனுமன். இவரை ஆஞ்சநேயர், மாருதி, அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன், ராமபக்தன், வீர ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர் என பல பெயர்களில் நாம் அழைக்கின்றோம். அனுமனை போன்ற ஒரு சிறந்த பக்தனை தொண்டனை உலகில் எங்கும் காண முடியாது என ஸ்ரீ ராமராலேயே புகழ பெற்றவர் அனுமன். வீரம், புத்தி கூர்மை, சொல் வளம், எளிமையான பக்தி இவற்றிற்கு அடையாளமாக இருப்பவர்தான் அனுமன். ராவணன் உடனான யுத்தத்தின் போது ஒரு கட்டத்தில் ராமரின் படைகள் திணறி போயின. ஏராளமானவர்கள் உயிரும் இழந்தனர். இதனால் அடுத்து என்ன செய்ய போகிறோம், போரினை எப்படி தொடரப் போகிறோம், சீதையை எப்படி மீட்கப் போகிறோம் என அனைவரும் திகைத்து நின்ற போது சஞ்சீவி மலையவே பெயர்த்து வந்து அனைவரையும் உயிர் பெற செய்து அதன் மூலம் ராமரின் படைகள் போரில் வெற்றி பெற காரணமாக அமைந்தவர் அனுமன். ராவணனிடம் சிறைப்பட்டு இருந்த போது சீதை உயிரை மாய்த்து கொள்ள நினைத்த போது அவரை ராமநாமம் சொல்லி காப்பாற்றியவரும் அனுமன்தான். அதே போலவே சீதையின் நிலை என்னவென்று தெரியாமல் கண்டறிந்து வர சென்ற அனுமன் என்ன செய்தியுடன் வருவானோ என ராமன் கலக்கத்தில் இருந்த போது கண்டேன் சீதையை என 2 வார்த்தையில் மொத்த விபரத்தையும் சொல்லி முடித்தவர் அனுமன். வார்த்தைகளில் அடங்காத பெருமைகளையும் சிறப்புகளையும் உடைய இந்த அனுமன் அவதரித்தது இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசையில்தான். அந்த வகையில் வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதி அனுமன் ஜெயந்தியை நாம் கொண்டாட இருக்கின்றோம். மார்கழி மாத அமாவாசை திதியிலேயே அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட வேண்டும். பொதுவாகவே எந்த ஒரு பூஜை என்றாலும் மாலையில் செய்வதை விட காலையில் செய்வதே சிறப்பு. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் காலையில் விளக்கு ஏற்றி அனுமனை வழிபடலாம். வீட்டில் அனுமன் திருவுருவ படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து அனுமனின் வால் முழுவதும் பொட்டு வைக்க வேண்டும். அனுமன் படம் இல்லாதவர்கள் ஒரு மனை பலனையில் கோலமிட்டு வீட்டில் ராமாயண புத்தகம் இருந்தால் வைக்கலாம். எதுவும் இல்லை என்றாலும் மனதார அனுமனை நினைத்து வழிபட்டாலே அவர் நமது பூஜையை ஏற்பார். சர்க்கரை பொங்கல், வடை, பாயாசம் இவற்றில் ஏதாவது ஒன்றை முடிந்தால் அனைத்தையும் நைவேத்தியமாக படைக்கலாம். உளுந்து மிளகு மட்டும் சேர்த்து செய்யும் வடை அனுமனுக்கு பிரியமான ஒன்று. வடையை மாலையாக கோர்த்து வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு அணிவிக்கலாம். அப்படி இல்லை என்றால் அருகில் உள்ள அனுமன் கோவிலிலும் வடைமாலை சாற்றலாம். வெற்றிலை துளசி சிறிதளவு வெண்ணெய் வைத்து அனுமனை வழிபட வேண்டும். அனுமனுக்கு என்று இருக்கும் மந்திரங்கள் பாடல்களை பாடியும் வழிபடலாம். எதுவும் முடியவில்லை என்றால் ஸ்ரீ ராம ஜெயம் என சொல்லி வழிபட்டாலே போதும். ராமநாமம் ஒலிக்கும் இடத்தில் அனுமன் நிச்சயம் வந்து அருள் செய்வார்.
அன்றைய தினம் சுந்தரகாண்டம் படிக்கலாம். குழந்தை பேறு வேண்டுபவர்கள், எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பவர்கள், உயர் பதவி கிடைக்க வேண்டும் என்பவர்கள், அரசு வேலை கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்கள், ஆரோக்கியம் வேண்டுபவர்கள், நோய் குணமாக வேண்டும் என்பவர்கள், வாழ்வில் உள்ள தடைகள் அகல வேண்டும் என நினைப்பவர்கள் அனுமனை வழிபடலாம். அனுமனை மனதார வழிபட்டு நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி வைப்பார். மன தைரியத்தையும் உடல் நலத்தையும் காரிய வெற்றியையும் தரக்கூடியவர் அனுமன். ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். விரதம் இருக்க முடிந்தவர்கள் அனுமன் ஜெயந்தி தினத்தில் ஆலயத்திற்கு சென்று அனுமனை தரிசித்து வழிபட்டால் மிகவும் நல்லது. நல்ல காரியங்கள் நடக்கும். அனுமன் ஜெயந்தி என்று வழிபாடு செய்வதால் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நம் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் நீங்கி வாழ்வில் இன்பம் பெருகும். அனுமனை ராமநாமத்தால் வழிபடும் பக்தர்கள் வடைமாலை, வெற்றிலை மாலை ஆகியவற்றை அணிவித்து வெண்ணெய் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அனுமன் ஜெயந்தி நாள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் அனுமன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். எல்லா சனிக்கிழமைகளிலும் விரதம் இருந்து வழிபட்டால் எல்லா வளமும் கிடைக்கும். அனுமன் ஜெயந்தி அன்று காலையிலேயே பூஜை அறையில் அனுமனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். ராமர் அல்லது அனுமன் ஆலயத்திற்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடலாம். கடலை, பொரி, வடை, அவல், சர்க்கரை பொங்கல், வெண்ணெய், தேன், இளநீர் ஆகியவை நெய்வேத்தியமாக படைக்கலாம். அனுமனை வழிபட ராமநாமம் உச்சரித்து வழிபட்டால் தீவினைகள் உங்களை அண்டாது. ஏனென்றால் ராமனின் தீவிர பக்தன் தான் அனுமன். அவரது நாமம் சொன்னால் விலகாத துன்பமே இல்லை. உங்கள் வீட்டில் அனுமன் படம் இருந்தால் அதை தூய்மைப்படுத்தி பொட்டு வைக்கலாம். பின்னர் விளக்கு ஏற்றி பூஜை செய்யுங்கள். அனுமனுக்கு வடை, பழங்கள், பொங்கல் ஆகியவற்றை நைவேத்தியமாக படையுங்கள். அடுத்ததாக மகரம், கும்பம், மீன ராசிக்காரர்கள் இந்த அனுமன் ஜெயந்தியின் போது நிச்சயமாக அனுமனை வழிபட வேண்டும். முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் அன்றைய தினம் அனுமன் கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். இதனால் உங்களுக்கு சனியினால் ஏற்பட்டு இருக்கின்ற கெடுபலன்கள் அனைத்துமே குறைந்துவிடும். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நீங்கள் அனுமன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை படைத்து 2 நெய் விளக்குகள் ஏற்றி வாருங்கள். கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக விளங்குபவர் அனுமன். இவரை வழிபடுபவர்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் அண்டுவதில்லை. தீவினைகள் யாவும் விலகி சகல சௌபாக்கியங்களும் உண்டாக தொடர்ந்து அனுமனை வழிபட்டு வர வேண்டும். ஸ்ரீராமரின் தீவிர பக்தனாக விளங்கும் அனுமனை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் இன்னல்கள் என்பது இடைவராது. அனுமனை ராமநாமம் சொல்லி வழிபடுபவர்களுக்கு செய்வினைகள் அண்டாது. தீய சக்திகள் விலகி ஓடும். காத்து கருப்பு போன்ற பிரச்சனைகள் எதுவுமே நெருங்காது. பகை ஒழிந்து சங்கடங்கள் தீர சனி பெயர்ச்சியிலிருந்து விடுபடவும் சனி தோஷங்களிலிருந்து நீங்கவும் அனுமன் ஜெயந்தி அன்று மறக்காமல் அனுமனுக்கு துளசி தீர்த்தம் வைத்து வழிபடலாம். வீட்டில் அனுமனுடைய படத்தை வாசலில் மாட்டி வைத்தால் திருஷ்டிகள் அகலும். வாஸ்து சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கும். வீட்டில் வாஸ்து கோளாறினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைய பஞ்சமுக அனுமனை வழிபடுங்கள். துளசி மாலை சாட்சி அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை படைக்கலாம். மேலும் கோவிலுக்கு வடை மாலை, வெற்றிலை மாலை போன்றவற்றையும் அனுமனுக்கு சாட்சி தயிர் சாதம் போன்றவற்றை தானம் செய்யலாம். தீராத ஆசைகளும் வேண்டுதல்களும் மனதில் இருப்பவர்கள் அனுமன் ஜெயந்தி அன்று கண்டிப்பாக அனுமன் கோவிலுக்கு சென்று அல்லது ராமர் கோவிலுக்கு சென்று அனுமனை வழிபடுங்கள். மேலும் அனுமனை வழிபாடு செய்பவர்களுக்கு விரைவில் மனதிற்கு பிடித்த நபர்களுடன் திருமணம் நடைபெறும். ஸ்ரீராமரை மனதில் கொண்டுள்ள இவரை நாம் மனதார வழிபட்டால் நினைத்தவர்களுடன் மனம் முடிந்து வைக்கக்கூடிய அற்புதமான கடவுளாகவும் இவர் இருந்து வருகிறார். கல்வி கடவுளாக விளங்கக்கூடிய இவரை அனுமன் ஜெயந்தி என்று பிள்ளைகள் தங்களது கைகளால் ஸ்ரீ ராமஜெயம் என்கிற நாம மந்திரத்தை 108 முறை உச்சரித்து எழுதி அதை மாலையாக கட்டி அனுமனுக்கு சாட்சி வழிபட்டால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். கலைகள் யாவிலும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும். படிப்பிலும் தேர்விலும் நீங்கள் நல்ல பலன்களை காணக்கூடிய யோகமும் உண்டாகும். குழந்தை இல்லாத தம்பதிகள் புத்திர பாக்கியம் பெறுவதற்கு துளசி மாலையுடன் வடைமாலை சாட்சி அனுமனை வழிபடுங்கள். மேலும் வழக்குகளில் வெற்றி அடையவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். மேலும் வெண்ணெய் பிரியராக இருக்கக்கூடிய அனுமனுக்கு வெண்ணெய் சாட்சி வழிபட்டால் அந்த வெண்ணெயைப் போலவே உருகி அவர் நம் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி கொடுப்பார். எனவே அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனுக்கு வெண்ணெய் சாட்சி வழிபடுங்கள். கண்டிப்பாக துளசி தீர்த்தம் வையுங்கள். ராம என்கிற 2 எழுத்து மந்திரத்தை அன்றைய நாள் முழுவதும் உச்சரித்து நல்ல பலன்களை பெறுவீர்கள்.
செல்வ விருத்தி உண்டாக குபேர வீர ஆஞ்சநேயரை நாம் வழிபட்டு வரலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.